الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد அன்பார்ந்த சகோதரிகளே அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இறக்கி அருளிய இறுதி வேதம், அதனை அவன் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளியிருக்கிறான். அது மறுமை நாள் வரையிலே பாதுகாக்கப்படும். அதிலேதான் உலக மக்களுக்கு நேர் வழிகாட்டல் இருக்கிறது. எனவே இந்த குர்ஆனை நாங்கள் புரிந்து கொள்வது, அதன் அடிப்படையிலே நாம் செயல்படுவது, அதன் பக்கம் மற்றவர்களை நாம் அழைப்பது மிகவுமே அவசியமான ஒரு விடயம். அல் குர்ஆனை நாங்கள் ஓதுகின்ற பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஆரம்பிக்கின்றோம். குர்ஆனிலே நாங்கள் எங்கிருந்து ஆரம்பித்தாலும் அந்த வார்த்தையை சொல்கின்றோம். ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றோம். அதே போன்று ஒவ்வொரு சூறாவையும் நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்கிறோம். இன்று நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா என்கின்ற அல் குர்ஆனின் முதல் அத்தியாயத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். உண்மையிலே இது ஒரு சிறிய சூறாவாக இருந்தாலும் இது ஒரு மகத்தான ஒரு சூறா. இது உள்ளடக்கி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் மிகவுமே மகத்தானவை. சொல்லப்போனால் அல் குர்ஆன் என்ன சொல்ல வருகிறதோ அதன் சுருக்கத்தை இந்த சூரத்துல் ஃபாத்திஹா எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை அஅதமு சூரத்தின் என்று சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனிலே மிக மகத்தான சூரா இந்த சூரா ஃபாத்திஹா தான் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போது நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். உண்மையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி நாம் முழுமையாக பார்க்க முடியாது. அதை பற்றியுள்ள எல்லா தகவல்களையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் நிச்சயமாக போதாது. நீங்கள் அல் குர்ஆனை எடுத்து அதனுடைய அரபு மொழி பகுதியை, அதனுடைய மொழிபெயர்ப்பை அல்ல, அரபியை நீங்கள் உங்களுக்கு முன்னால் வைத்து கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விடயங்கள் இன்னும் தெளிவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த சகோதரிகளே, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பெயர்களை பற்றி நாம் முதலில் பார்ப்போம். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அழகான பல பெயர்கள் இருக்கின்றன. ஒன்றுக்கு அழகான பெயர்கள் இருப்பது, அதுவும் அதிகமாக இருப்பது அந்த விடயத்தின் சிறப்பை எங்களுக்கு எடுத்துக்காட்டு. அல்லாஹு தாலாவுடைய பண்புகளை குறிக்கக்கூடிய நிறைய பெயர்கள் அல்லாஹு தாலாவுக்கு இருப்பது அவனுடைய சிறப்புக்கு எடுத்துக்காட்டு. அதே போன்றுதான் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அதிகமான பெயர்கள் இருப்பது அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. சூரத்துல் ஃபாத்திஹா என்று நாங்கள் சொல்கிறோம். எனவே அதனுடைய முதல் பெயராக நாங்கள் அதை வைத்துக் கொள்ளலாம். ஃபாத்திஹத்துல் கிதாப், நாங்கள் சுருக்கமாக ஃபாத்திஹா என்று சொல்கிறோம். கிதாப் என்றால் வேதம், குர்ஆன், குர்ஆனுடைய ஆரம்பம் என்பது அதனுடைய அர்த்தம். ஃபாத்திஹத்துல் கிதாப், அதாவது அல் குர்ஆன் எழுதப்படுவதாக இருந்தாலும் ஓதப்படுவதாக இருந்தாலும் நீங்கள் முதலில் எழுத வேண்டியது, ஓத வேண்டியது சூரத்துல் ஃபாத்திஹா தான். அல் குர்ஆனை நீங்கள் திறந்தால் முதலிலே இருப்பது சூரத்துல் ஃபாத்திஹா தான். அதனால் தான் அது குர்ஆனின் ஆரம்பம், ஃபாத்திஹத்துல் கிதாப், ஃபாத்திஹத்துல் குர்ஆன் என்று நாங்கள் அதனை அழைக்கின்றோம். அதை தொடர்ந்து தான் அடுத்த ஏனைய சூறாக்கள் வருகிறது. எனவே குர்ஆனிலே இருக்கக்கூடிய 114 சூறாக்களிலே முதலாவது சூறா, அந்த குர்ஆனை ஆரம்பிக்கின்ற சூறா இந்த சூறா என்பதனால் இதற்கு ஃபாத்திஹத்துல் கிதாப் என்று நாங்கள் சொல்கிறோம். அதே போன்று இதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, உம்முல் குர்ஆன். குர்ஆனுடைய அரபியிலே என்றால் தாய்.
அதே போன்று வழிகாட்டி, எல்லா விடயத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடியது, அல்லது ஒன்றிலே ஆரம்பமாக இருப்பது என்ற அர்த்தமும் என்பதற்கு இருக்கிறது. ஏன்னா குர்ஆனுடைய குர்ஆனுடைய ஆரம்பம் என்று நாங்கள் ஏற்கனவே ஃபாத்திஹாவுக்கு அர்த்தம் சொன்னதை போன்றும் இதற்கு நாம் அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். ஏனைய சூறாக்கள் அதை பின்தொடர்ந்து தான் வருகின்றது. அதே போன்று அரேபியர்கள் என்பதை எல்லா விடயத்தையும் உள்ளடக்கிய ஒரு முன்னுரையை போன்று அமைந்திருக்கக்கூடிய ஒன்றுக்கு, அதற்கு பிறகு அதை தொடர்ந்து இன்னும் பல விடயங்கள் இருக்கும். ஒன்று முன்னால் நிற்கும், அது எல்லா விடயத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும், அல்லது எல்லா விடயத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கும். இப்படியான ஒன்றுக்கும் என்ற சொல்லை அரேபியர்கள் பயன்படுத்துவார்கள். உதாரணமாக தலையில் இருக்கக்கூடிய மூளை, அந்த மூளையை சுற்றி இருக்கக்கூடிய தோல், இதற்கு உம்முர் ரஸ் என்று சொல்வார்கள். எனவே அது அந்த மூளை அப்படியே உள்ளடக்கி இருப்பதனால் அதற்கு உம்முர் ரஸ், தலையுடைய அதே போன்று உம்முல் குர்ஆன் என்பதும், இந்த குர்ஆனுடைய என்பது இந்த சூறாவுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு எடுத்துக்காட்டுகிற அந்த பெயர். அதே போன்று உம்முல் குர்ஆன், உம்முல் கிதாப் கிட்டத்தட்ட இரண்டுமே ஒரே அர்த்தங்கள் கொண்டவைதான். எனவே குர்ஆனுடைய நாங்கள் என்று சொல்கிற பொழுது, குர்ஆனிலே சொல்லி இருக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை இந்த சூறா உள்ளடக்கி இருக்கிறது. அதற்கு குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஒரு வழிகாட்டியாக இந்த ஃபாத்திஹா சூரா இருக்கிறது என்றும் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று இந்த குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபாத்திஹா சூராவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெயர் தான் அஸ்ஸபஉல் மதானி. சபஉல் மதானி, அதன் அர்த்தம் என்னவென்றால் திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான்? உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனங்களையும் மகத்தான குர்ஆனையும் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனங்கள் மகத்தான குர்ஆனை உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த வசனத்திலே சொல்லப்பட்ட அஸ்ஸபஉல் மதானி என்பது இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹான ஹதீஸிலே எங்களுக்கு விளக்கி இருக்கிறார்கள். அதே போன்று அல் குர்ஆனுல் அதீம் என்றும் அல்லாஹு தஆலா அந்த ஆயத்திலே சொல்கிறான். அதுவும் ஃபாத்திஹாவை தான் குறிக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று எனவே திரும்ப திரும்ப ஓதப்படுகிற வசனங்கள் சபஉல் மதானி என்றால், நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக ஓதுகிறோம். ஏனென்றால் எங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் அதனை நாங்கள் திரும்ப திரும்ப ஓதுகின்றோம். அது சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும். எனவே அவை திரும்ப திரும்ப ஓதப்படுகிற வசனங்களாக சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வசனங்கள் இருக்கின்றன. அதே போன்று அல் குர்ஆனுல் அதீம், மகத்தான குர்ஆன் என்று அல்லாஹு தாலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை குறிப்பிடுவதிலிருந்து குர்ஆன் உள்ளடக்கி இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் சுருக்கமாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா எங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கத்திலே பின்னால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெயர் சூரத்துல் ஹம்த் என்றால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்ஹம்த் என்று ஆரம்பிப்பதனால் அதற்கு அல்ஹம்த் என்கின்ற பெயர் இருக்கிறது. இந்த பெயர்கள் பொதுவாக ஹதீஸ்களிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை இவ்வாறான பெயர்களை கொண்டு அழைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்புகளை நாங்கள் பார்ப்போம். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு நிறைய சிறப்புகள், தனித்துவங்கள் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்தவரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதிலே ஒரு சிறப்பு என்னவென்றால் சூரத்துல் ஃபாத்திஹா ஒளி. இதற்கு முன்னால் எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு சூரா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற ஒரு தருவாயிலே வானத்திலே ஒரு சத்தம் கேட்கிறது. தலை உயர்த்தி பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், வானத்திலே ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றுதான் அந்த கதவை திறக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து ஒரு வானவர் இறங்குகிறார்.
இன்றுதான் அந்த வானவர் இறங்கி இருக்கிறார். இதற்கு முன்னால் அந்த வானவர் இறங்கவும் இல்லை, இந்த கதவு திறக்கப்படவும் இல்லை. அந்த வந்த வானவர் நபி அவர்களிடத்திலே வந்து என்ன சொல்கிறார்? சலாம் சொல்லிவிட்டு அபிஷிர் பினூரைனி ஊதீதஹுமா, நபியே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 நூறுகள் ஒளிகளை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள். லம் யுத்தஹுமா நபியுன் கப்லக், உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் அது கொடுக்கப்படவில்லை. அதுதான் ஃபாத்திஹத்துல் கிதாப் வ ஹவாதீமு சூரத்துல் பக்ரா. சூரத்துல் ஃபாத்திஹாவும் பக்ரா சூராவுடைய இறுதி வாக்கியங்களும் இறுதி வசனங்கள். லன் தக்ரஅ பிஹர்ஃபின் மின்ஹுமா இல்லா உஅதீதஹ், அதில் ஒரு ஹர்ஃபை நீங்கள் ஓதினாலும், ஒரு வார்த்தையை நீங்கள், ஒரு சொல்லை நீங்கள் ஓதினாலும் அதற்காக நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள். எனவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மகத்தான சிறப்பு இருக்கிறது. அவர் ஒளி, அதற்கென்றே அதை பற்றிய நன்மாராயம் சொல்வதற்கே அல்லாஹு தஆலா வானத்திலே ஒரு கதவை திறந்து ஒரு வானவரை அனுப்பி அந்த நற்செய்தியை நபி அவர்களுக்கு சொல்கிறான் என்றால் இந்த சூறாவுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை, அதனுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்தவரையிலே அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு உரையாடல் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அதை தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹு தஆலா சொல்வதாக சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன், தொழுகையை நான் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையிலே 2ஆக பிரித்திருக்கிறேன். வலி அப்தி மா ஸஅல், என்னுடைய அடியானுக்கு அவன் கேட்டது இருக்கிறது, நான் கேட்டதை கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே அல்லாஹ் தொழுகையை நான் பிரித்திருக்கிறேன் என்று எதை சொல்கிறான் என்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவை. தொடர்ந்து நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? فإذا قال العبد الحمد لله رب العالمين, அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால், قال الله تعالى حمدني عبدي, அல்லாஹ் என்ன சொல்வான்? என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். وإذا قال الرحمن الرحيم, وإذا قال الرحمن الرحيم, அடியான் الرحمن الرحيم என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்வான்? أثنى علي عبدي, என்னுடைய அடியான் என்னை போற்றுவிட்டான். وإذا قال مالك يوم الدين, அடியான் மாலிக் யௌமித்தீன் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் என்ன சொல்வான்? மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை உயர்வாக்கி விட்டான், என்னை கீர்த்திப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் சொல்வான். எனவே இங்கே என்ன நடக்கிறது என்றால், ஒரு அடியான் ஒவ்வொரு வசனத்தையும் ஓதுகிற பொழுது அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அதற்கு பதில் சொல்கிறான். எனவே அடியான் அல்லாஹுவோடு உரையாடுகிறான். இது அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு உரையாடல். தொடர்ந்து நபி அவர்கள் சொன்னார்கள், فإذا قال إياك نعبد وإياك نستعين قال هذا بيني وبين عبدي, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று அடியான் சொல்கிற பொழுது அல்லாஹ் என்ன சொல்வான்? இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு விடயம். வலி அப்தி மா ஸஅல், என்னுடைய அடியானுக்கு அவன் கேட்டது இருக்கிறது, அவன் கேட்டதை நான் கொடுப்பேன். فإذا قال اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين என்கின்ற இந்த வாக்கியத்தை ஓதுகிற பொழுது அல்லாஹ் என்ன சொல்வான்? ஹாதா லி அப்தி, இது என்னுடைய அடியானுக்குரியது. அடியான் இங்கே என்ன கேட்கிறான்? நேர்வழியை கேட்கிறான், நல்லடியார்கள் சென்ற வழியை கேட்கிறான், பாவிகள் சென்ற வழியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறான். எனவே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்னுடைய அடியானுக்கு அவன் கேட்டது இருக்கிறது, இது என்னுடைய அடியானுக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இங்கே என்ன நடக்கிறது என்றால், அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான ஒரு உரையாடல் நடக்கிறது. எனவே இந்த சூறாவுடைய முக்கியத்துவத்தை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? யார் ஃபாத்திஹத்துல் கிதாபை ஓதவில்லையோ அவருக்கு தொழுகையே கிடையாது என்று சொன்னார்கள். இதெல்லாம் சஹீஹான ஹதீஸிலே இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் முஸ்லீமிலே இருக்கிறது. அதே போன்று இந்த ஹதீஸ் முஸ்லீம் புகாரி இரண்டிலும் இருக்கிறது. புகாரி முஸ்லீமிலே இருக்கிறது. ஃபாத்திஹத்துல் கிதாப் தொழுகையில் ஓதவில்லை என அது தொழுகையே இல்லை என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஃபாத்திஹா சூரா ருக்கியா, நோய் நிவாரணியாக இருக்கிறது. நாங்கள் நோய் வருகிற பொழுது மருந்து எடுக்கின்றோம். மார்க்கமும் எங்களுக்கு மருந்து செய்ய சொல்லி இருக்கிறது, சிகிச்சை செய்ய சொல்லி இருக்கிறது. அதே நேரத்தில் ருக்கியா செய்வதற்கும் எங்களுக்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது, ஓதி பார்ப்பதற்கு வழிகாட்டி இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு நாங்கள் ஓதி பார்க்கலாம். அதனால் எங்களுக்கு நிச்சயமாக அந்த நம்பிக்கையோடு ஓதி பார்க்கிற பொழுது குணம் கிடைக்கும். ஒரு நபித்தோழர் ஒரு கூட்டத்தின் தலைவருக்கு தேள் குற்றிய பொழுது, இதை ஓதிய பொழுது அவர் எந்த ஒரு வலியும் இல்லாமல்
குணமடைந்து விட்டார். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது இந்த செயலை ஏற்றுக்கொண்டார்கள். இது ருக்யா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள். எனவே இது ஒரு நோய் நிவாரணியாகவும் இருக்கிறது. இப்போது நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி முக்கியமான சில விடயங்களை பார்ப்போம். ஒன்று, சூரத்துல் ஃபாத்திஹா மக்காவிலே இறக்கி அருளப்பட்ட ஒரு சூரா. இதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. அதாவது மக்காவிலே இறக்கி அருளப்பட்டது என்றால் என்ன அர்த்தம் என்றால் மக்கி என்று நாங்கள் சொல்கிறோம். உண்மையிலே மக்கி என்பதற்குரிய என்ன சரியான வரைவிலக்கணம் என்னவென்றால், நபி அவர்கள் ஹிஜ்ரத் போவதற்கு முன்னால் இறக்கப்பட்டது. ஹிஜ்ரத் போவதற்கு எந்த இடத்தில் இறக்கப்பட்டாலும் அந்த சூறாவுக்கு நாங்கள் மக்கி என்போம். எனவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போவதற்கு முன்னால் இறக்கி அருளப்பட்ட ஒரு சூரா என்பதை நாங்கள் சில ஆதாரங்களை வைத்து தெரிந்து கொள்ளலாம். ஒன்று என்னவென்றால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வலகத் ஆதைனாக சப்அன் மினல் மதானி வல் குர்ஆனல் அதீம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை எங்கே இறக்கி அருளினான் என்றால் மக்காவிலே தான் இறக்கி அருளினான். உங்களுக்கு நாங்கள் சபுல் மதானியையும் அல் குர்ஆன் அல் அதீம், அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா என்று நாங்கள் சொன்னோம். இந்த ஆயத்துடைய நோக்கம், இதனை நாங்கள் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்கிறான். இது சூரத்துல் ஹிஜ்ருடைய 87வது ஆயா. இந்த ஆயா எங்கே இறங்கப்பட்டது? இந்த ஆயா மக்காவிலே இறக்கி அருளப்பட்டது என்பதிலே எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எல்லோரும் ஏகோபனதாக ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். எனவே இந்த ஆயத் மக்காவிலே இறங்கியதாக இருந்தால், எனவே இந்த ஆயத்துக்கு முன்னால் சூரத்துல் ஃபாத்திஹா இறக்கி அருளப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் வெளிப்படையான எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று தொழுகை மக்காவிலே வைத்தே கடமையாக்கப்பட்டு விட்டது. எனவே தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படாவிட்டால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே அந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுதும் இது மக்காவிலே தான் இறக்கி அருளப்பட்டிருக்க வேண்டும். அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் தான் இறக்கி அருளப்பட்டிருக்க வேண்டும். ஹிஜ்ரத்துக்கு முன்னாலே தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. எனவே நாங்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சில முக்கியமான விடயங்களை நாங்கள் இங்கே பார்த்தோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை, அவனுடைய இறுதி வேதத்தை ஆரம்பம் செய்திருக்கிறான். ஏனென்றால் குர்ஆனுடைய நோக்கங்களை இந்த சூரத்துல் ஃபாத்திஹா உள்ளடக்கி இருக்கிறது. குர்ஆன் என்ன விரிவாக சொல்லி இருக்கிறதோ அதனை சூரத்துல் ஃபாத்திஹா சுருக்கமாக சொல்லி இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா அவனுடைய இறுதி வேதத்தை இந்த அழகான சூறாவை கொண்டு, இந்த மகத்தான சூறாவை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான். இப்போது நாங்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கத்தை முடியுமான அளவு சுருக்கமாக ஓரளவுக்கு நாங்கள் பார்ப்போம். இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து. எனவே நீங்கள் குர்ஆனை பாருங்கள், டிரான்ஸ்லேஷனை பார்க்க வேண்டாம், அரபி மொழி அந்த பகுதியை பாருங்கள். அல்ஹம்து, எல்லா புகழும் என்பது அதனுடைய அர்த்தம். லில்லாஹ், அல்லாஹுக்குரியது. எல்லா புகழும் அல்லாஹுக்குரியது. ரப்பில் ஆலமீன், ஆலமீன்களுடைய ரப்பான அல்லாஹுக்குரியது. ஆலமீன், உலகத்தார்களுடைய ரப்பான இரட்சகனான அல்லாஹுக்குரியது. இதிலே நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். அல்ஹம்து என்பது எல்லா புகழையும் குறிக்கும். எனவே புகழுக்கு அல்லாஹ் மாத்திரம்தான் தகுதியானவன். அவனுடைய புகழ் மாத்திரம்தான் நிலையானது. இன்னொருவரை ஒரு நல்ல விடயத்துக்கு நாங்கள் புகழ்ந்தாலும் அந்த புகழுக்கும் உரியவன், அந்த நியமத்தை வழங்கியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாகத்தான் இருக்கிறான். எனவே எல்லா புகழும் அல்லாஹு தஆலாவுக்கு உரியது. எல்லா நல்ல விடயங்களை கொண்டும் புகழ்வதற்கு அல்லாஹ் மாத்திரமே தான் தகுதியானவன். அல்ஹம்துலில்லாஹ். லில்லாஹ் என்பது அல்லாஹுக்கு உரியது என்று நாங்கள் அதிலே சொல்கிறோம். அதிலே அல்லாஹ் என்ற ஒரு சொல் இருக்கிறது. அல்லாஹ் என்ற சொல்தான் இறைவனை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற மிக முக்கியமான சொல். அதற்கு பிறகுதான் ஏனைய சொற்கள். அதனால் தான் அல்லாஹ் என்ற சொல் முற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் தான் ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் இர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், அல்லாஹு தஆலாவுடைய ஏனைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹுடைய இந்த பெயர் மிக பிரதானமான பெயர். இந்த பெயருடைய அர்த்தம் என்னவென்றால், இதிலே மூல எழுத்துக்கள் 3 இருக்கிறது. ஒன்று ஹம்சா, அடுத்தது லாம், அடுத்தது ஹா. அலஹ, அபத. அலஹ
என்றால் வணங்கினான், அபத என்பதுடைய அர்த்தம். அதிலிருந்து தான் இந்த அல்லாஹ் என்ற சொல் வந்திருக்கிறது. அதே போன்று இலாஹ் என்ற சொல்லும் இந்த மூல எழுத்துக்களில் இருந்து தான் வந்திருக்கிறது. இந்த எழுத்துக்கு, இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அலஹ என்றால் அபத வணங்கினான், இலாஹ் என்றால் வணக்கத்திற்குரியவன். நாங்கள் என்ன சொல்கிறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறோம். அதே போன்றுதான் அல்லாஹ் என்ற சொல்லுக்கும் இலாஹுடைய அர்த்தம் இருக்கிறது. வணக்கத்திற்குரியவன் என்கின்ற அர்த்தம் தான் அல்லாஹ் என்ற சொல்லுக்கு இருக்கிறது. எனவே எல்லா புகழும் வணக்கத்துக்குரியவனான இறைவனுக்கே என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே அல்லாஹு தாலா மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன். ரப்பில் ஆலமீன், அவன் எப்படியானவன் தெரியுமா? ஆலமீன்களுடைய ரப்பு. ரப் என்றால் அரபு மொழியிலே தலைவன், ஒன்றுக்கு சொந்தக்காரன், ஒன்றை நிர்வகிப்பவன் என்பது அதனுடைய அர்த்தம். எனவே ஆலமீன் என்றால் அல்லாஹுவை தவிர உள்ள எல்லாமே ஆலமீன். உலகத்திலே இருக்கக்கூடிய, அது எந்த இடத்திலே, எந்த காலத்திலே, எந்த வானத்திலே, பூமியிலே, எந்த இடத்தில் இருந்தாலும் அவை அனைத்துமே ஆலமீன் என்பதற்குள் அடங்கும். எனவே அல்லாஹு தாலா இவை அனைத்துக்குமே ரப்பாக இருக்கின்றான். இவை அனைத்தையுமே நிர்வகிப்பவன், இவை அனைத்துக்கும் அவன்தான் தலைவன், அவன்தான் பொறுப்பாளன், அவன்தான் சொந்தக்காரன் என்பதுதான் இந்த வார்த்தையுடைய அர்த்தம். எங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் இடையிலே நடந்த சம்பாஷணையிலே ஃபிரௌன் என்ன கேட்டான் என்றால், மூசா நபியை பார்த்து, கால ஃபிரௌன் வமா ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்றால் என்ன, உலகத்தாரின் ரப் என்றால் என்ன என்று கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா, வானங்கள், பூமி, அவற்றுக்கு இடையிலே இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் ரப்பு அவன்தான் என்று சொன்னார்கள். இன் குன்தும் மூகினீன், நீங்கள் உறுதி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், நம்புபவர்களாக இருந்தால், இதுதான் ரப்புல் ஆலமீன் என்று சொன்னார்கள். பிறகு ஃபிரௌன் தன்னை சூழ உள்ளவர்களை பார்த்து என்ன சொல்கிறான் என்றால், கால லிமன் ஹவுலஹு அலா தஸ்தமிஊன், இங்கே கேட்கலையா மூசா என்ன சொல்றார் என்று பார்க்கலையா? பாருங்க. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறார்? கால ரப்புக்கும் வ ரப்பு ஆபாஇக்குமுல் அவ்வலீன், ரப்புல் ஆலமீன் யார் தெரியுமா? உங்களுடைய ரப்பு அவன்தான், உங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு அவன்தான். வ ரப்பு ஆபாஇக்குமுல் அவ்வலீன், உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுடைய ரப்பும் அவன்தான். கால இன்ன ரசூலக்கும் உள்ளதி உர்சில இலைக்கும் லமஜ்னூன், உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த தூதர் பைத்தியக்காரர் இருக்கிறார் என்று ஃபிரௌன் சொல்கிறான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் தெளிவாக சொல்கிறார்கள், ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி வமா பைனஹுமா இன் குன்தும் தஅகிலூன், நீங்கள் சிந்திப்பவர்களாக இருந்தால் உண்மையிலே ரப்புல் ஆலமீன் யார் தெரியுமா? கிழக்கு, மேற்கு, அவற்றுக்கு இடைப்பட்ட எல்லாவற்றுக்கும் அவன்தான் ரப்பு என்பதை சொல்கிறார். எனவே ரப்புல் ஆலமீன் என்பது எல்லாவற்றுக்கும் ரப்பு என்பதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்கிற ரப், தலைவன் அவன்தான். அடுத்ததாக அந்த ஃபாத்திஹா சூராவில் என்ன வருகிறது? அர் ரஹ்மான் இர் ரஹீம். அர் ரஹ்மான், அர் ரஹீம், இந்த இரண்டு சொல்லும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை குறிக்கிறது. ரஹ்மத் என்ற சொல்லிலே இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அருள், இரக்கம், அன்பு என்பது அதனுடைய அர்த்தம். ஆனால் இரண்டு சொல்லுக்கும் இடையிலே வித்தியாசமும் இருக்கிறது. அர் ரஹ்மான் என்பது ரஹீம் என்பதை விட கூடுதலாக, அதிகமாக, விசாலமாக அருள் செய்தல் என்பதை குறிக்கிறது. எனவே அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் என்றால், ரஹ்மான், எல்லோருக்கும் ரஹ்மான். அவனை நிராகரிப்பவர்களுக்கும் காஃபிர்களுக்கும் அல்லாஹு தாலா ரஹ்மத் செய்கிறான், அவர்களுக்கு உணவளிக்கிறான், அவர்களுக்கு எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே அவர்களுக்கு கொடுக்கின்றான். அவர்களை செய்யக்கூடிய நிராகரிப்புக்கு உடனே அல்லாஹு தாலா அவர்களை தண்டிப்பதில்லை. எனவே அவர்களுக்கும் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறான். அவன் ரஹ்மான். அந்த அடிப்படையிலே அவனுடைய ரஹ்மத் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக, எல்லா படைப்புகளையும் உள்ளடக்கியதாக, அதிலே அவனை நிராகரிப்பவர்கள் கூட உள்ளடங்குகிறார்கள். ஆனால் ரஹீம் என்று சொல்கிற பொழுது அல்லாஹுடைய விசேடமான ரஹ்மத் குறிக்கிறது. அல்லாஹு தாலா தன் நாடியவர்களுக்கு, குறிப்பாக தன்னுடைய மூமினான அடியார்களுக்கு விசேடமாக ரஹ்மத் செய்கிறான், அருள் புரிகின்றான். குர்ஆனிலே அல்லாஹு தாலா சூரத்துல் அஹ்ஸாபுடைய 43வது வசனத்தில் என்ன சொல்கிறான்? வகான பில் முஃமினீன ரஹீமா, மூமின்களுக்கு அல்லாஹு தாலா ரஹீமாக இருக்கிறான், மூமின்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான்.
எனவே ரஹீம் என்பது அல்லாஹு தாலாவுடைய ஒரு விசேடமான ரஹ்மத்தை குறிக்கிறது. ரஹ்மான் என்பது பொதுவான ரஹ்மத்தை குறிக்கிறது. இரண்டும் அல்லாஹ் அருளாளன், அன்பாளன், கருணையாளன் என்பதுதான் அர்த்தம். ஆனால் இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. மாலிகி யௌமித்தீன் என்று தொடர்ந்து அல்லாஹு தாலா சொல்கிறான். இங்கே பாருங்கள், முதலிலே அல்லாஹு தாலா ரப்புல் ஆலமீன், உலகத்தாரின் ரப்பு. ரப் என்று சொல்கிற பொழுது அவன் தான் தலைவன், அவனுக்குத்தான் எல்லா அதிகாரம் இருக்கிறது, அவனுக்குத்தான் எல்லாம் சொந்தம், அவன் தான் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறான் என்ற அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. அந்த அர்த்தத்தை எங்களுடைய உள்ளத்திலே நாம் உணர முடிகிறது. எனவே அல்லாஹு தாலாவுடைய வல்லமை, அவனுடைய சக்தி, அவனுடைய ஆற்றல் அது அங்கே உணர்த்தப்படுகிறது. அதே நேரத்திலே தொடர்ந்து அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், அல்லாஹு தாலா இவ்வளவு பெரிய சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் உள்ளவனாக இருந்தாலும் அவன் ரஹ்மத்துடையவன், அவன் இரக்கமானவன். எனவே மனிதன் தவறு செய்கிற பொழுது அவனிடத்திலே அவன் மீள்கிற பொழுது அவன் மன்னிப்பதற்கு உரியவன். எனவே இதனால் அடியான் என்ன செய்வான் என்றால், அவன் ரப்புல் ஆலமீன், அதே நேரத்திலே ரஹ்மான். எனவே நான் அவனிடத்திலே மீள வேண்டும். நான் தவறு செய்கிற பொழுது அவனிடத்திலே சென்றால் அவன் நிச்சயமாக எனக்கு இரக்கம் காட்டுவான் என்கின்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட வேண்டும். எனவே தொடர்ந்து அல்லாஹு தாலா அதை சொன்னான். பிறகு அல்லாஹு தாலா தொடர்ந்து என்ன சொல்கிறான்? மாலிகி யௌமித்தீன், தீனுடைய நாளில் அவன் அதிபதி. தீன் என்றால் விசாரணை செய்து கூலி கொடுத்தல். எனவே விசாரணை செய்து கூலி கொடுக்கும் அந்த நாளுக்கு மாலிக், சொந்தக்காரன் அவன். இங்கே அல்லாஹு தாலா என்ன சொல்ல வருகிறான்? அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அதே நேரத்திலே நீங்கள் பொடுபோக்காக இருந்து விடாதீர்கள். பொடுபோக்காக இருந்து அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான், நான் வேண்டிய தவறெல்லாம் செய்து விடலாம், அல்லாஹ் ரஹ்மத்துக்குரியவன் தானே? இல்லை, ரஹ்மத்துக்குரியவன் தான். அதே நேரத்திலே நீங்கள் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளில் உங்களுடைய அமலுக்கு விசாரணை நடக்கும், அதற்கேற்ற கூலி உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாளில் உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த நாளுடைய மாலிக் நான் தான், அந்த நாளுடைய அதிபதி நான் தான். எனவே அந்த நாளில் தண்டனை பெறுபவர்கள் இருக்கிறார்கள். எனவே அதனால் நீங்கள் அளவு கடந்து விடாதீர்கள் என்பதை அல்லாஹு தாலா, உங்களுடைய அமல்களை சரியாக நீங்கள் செய்யுங்கள் என்பதையும் இங்கே அச்சமூட்டுகின்றான். எனவே மாலிக் யௌமித்தீன், மாலிக் என்கின்ற இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் என்பது அர்த்தம். எனவே அந்த மறுமை நாளுடைய சொந்தக்காரனாக அல்லாஹு தாலா இருக்கிறான். அங்கே அல்லாஹு தாலா தான் விசாரணை நடத்துவான், அல்லாஹு தாலா தான் கூலி கொடுப்பான். எனவே வேறு யாருக்கும் எந்த அதிகாரமும் அங்கே கிடையாது. அனைத்தும் அல்லாஹு தாலாவுக்கு தான் அந்த நாளிலே சொந்தமாக இருக்கும். இங்கும் அல்லாஹுக்கு தான் எல்லாமே சொந்தம். ஆனால் இங்கே சொந்தம் கொண்டாடுகிறவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் அங்கே யாருக்கும் சொந்தம் கொண்டாட முடியாது. அல்லாஹ் மாத்திரம்தான் சொந்தக்காரனாக இருப்பான். யாருக்குமே அல்லாஹுவை மீறி ஒரு வார்த்தை கூட பேச முடியாது, ஒரு செயல் கூட செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாளாக அந்த நாள் இருக்கும். இதனை இரண்டு முறையிலே ஓதலாம். மாலிக் யௌமித்தீன், மலிக் யௌமித்தீன், இரண்டுமே குர்ஆனிலே இருக்கிறது, குர்ஆனிலே ஓதப்பட்டிருக்கிறது. இரண்டு முறையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே மலிக் என்றால் அரசன், அந்த நாளுடைய அரசனும் அவன்தான். மாலிக் மலிக் இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? மாலிக் என்றால் ஒன்றை தன்னுடைய செயலால் சொந்தமாக்கி கொள்ளக்கூடியவன். தான் விரும்பியதை அந்த பொருட்களிலே, அவன் சொந்தமாக்கி வைத்திருக்கக்கூடிய பொருட்களிலே அவனால் செய்ய முடியும். அதுதான் மாலிக். ஒரு வீட்டுக்கு மாலிக், சொந்தக்காரன் என்றால் அவன் விற்கலாம், அதனை இரவலாக கொடுக்கலாம், அல்லது அதனை ஒரு கூலிக்கு கொடுக்கலாம், அவனுக்கு விரும்பியதை செய்யலாம். அதுதான் மாலிக். மலிக் என்றால் சொல்லால், அதிகாரத்தால் அரசன். ஒரு அரசன் அவனுக்கு கீழுள்ளவர்களுக்கு அவன் கட்டளையிடுவான், தடைகளை போடுவான், ஏவல் விலக்கல்களை கொடுப்பான். எனவே அல்லாஹு தஆலா அந்த நாளில் மாலிக், அதே நேரத்திலே மலிக், சொல்லாலும் செயலாலும் அதிகாரம் படைத்த ஒருவனாக அந்த நாளிலே அல்லாஹு தஆலா இருப்பான். மாலிக் யௌமித்தீன், தீன் என்றால் விசாரணை செய்து கூலி கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாளை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துல் இன்ஃபிதாருடைய 17 19 வசனங்கள் வரையில் என்ன சொல்கிறான் பாருங்கள். வமா அதராக மா யௌமுத்தீன், யௌமுத்தீன் என்றால் என்ன தெரியுமா? சும்ம மா அதராக மா யௌமுத்தீன், பிறகும்
யௌமுத்தீன் என்றால் என்ன தெரியுமா? யௌமுத்தீன் என்றால் என்ன என்று உமக்கு என்ன அறிவித்தது? அதாவது யௌமுத்தீன் என்றால் எப்படிப்பட்டது தெரியுமா? அது சாதாரணமான நாள் கிடையாது என்று அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ. எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கு எந்த ஒரு பயனுமே அளிக்க முடியாது. எந்த ஒன்றையும் சொந்தமாக்கிக் கொள்ளாது என்றால் எந்த பயனும் செய்ய முடியாது. எந்த கஷ்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் காப்பாற்றவே முடியாது. எந்த அதிகாரமும் கிடையாது. எனவே இன்னொரு ஆத்மாவுக்கு எந்த வகையிலும் பயனளிக்க முடியாத ஒரு நாள். வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். அந்த நாளில் அதிகாரம் முழுமையாக அல்லாஹு தாலாவுக்கு தான் இருக்கும். வேறு யாருக்குமே கிடையாது. எனவே யாருமே எங்களை அந்த நாளில் காப்பாற்ற முடியவே முடியாது. அப்படிப்பட்ட நாள் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனங்களில் எங்களுக்கு சொல்கிறான். எனவே இது பயங்கரமான நாள். மாலிக் யௌமித்தீன். அந்த நாளில் அல்லாஹ் தாலா என்ன சொல்வான்? லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார். இந்த நாளிலே இன்றைய நாள் அதிகாரம் ஆட்சி யாருக்கு? அல்லாஹ்வே அதுக்கு பதில் சொல்வான். லில்லாஹில் வாஹிதில் கஹார். யாவற்றையும் மிகைத்த ஏக இறைவனான அல்லாஹுக்கு மாத்திரம்தான். எனவே அப்படிப்பட்ட ஒரு நாள் அல்லாஹு தாலா பூமியை பிடித்து விடுவான், வானத்தை வலது கையால் சுருட்டி விடுவான். எங்கே உலகத்தின் ஆட்சியாளர்கள் என்று கேட்கக்கூடிய நாள் அந்த நாள். எனவே அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாளில் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறான். இவ்வளவு பண்புகள் உள்ள அல்லாஹ், இவ்வளவு பண்புகளை கொண்ட பூரணமான பண்புகளை கொண்ட அந்த ரப்பை, அவனை மாத்திரம்தான் நாங்கள் வணங்குகிறோம். இய்யாக, உன்னையே, நஅபுது, நாங்கள் வணங்குகிறோம். இங்கே உன்னை வணங்குகிறோம் என்று மட்டும் சொல்லவில்லை, நஅபுதுக என்று சொல்லாமல் அல்லாஹ் எப்படி சொல்லித் தருகிறான்? இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? உன்னை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம், ஷிர்க் செய்ய மாட்டோம், இணை வைக்க மாட்டோம். வணக்கம் என்றால் அது உனக்கு மாத்திரம்தான். நீ மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், ஏகன் ஒருவன். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. எனவே வணக்கம் உனக்கு மாத்திரம்தான் செலுத்தப்படும். உன்னை மட்டும்தான் நாங்கள் வணங்குகிறோம் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் எங்களுக்கு சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இவ்வளவு நேரமும் அல்லாஹு தாலாவுடைய பண்புகளை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம் என்று ஏன் சொல்கிறான் என்றால், இப்படிப்பட்ட பண்புகளுக்குரியவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். இந்த பண்புகளில் இல்லாதவர்கள், பூரணமான பண்புகள் இல்லாத இவருமே வணக்கத்துக்கு தகுதியானவர்கள் கிடையவே கிடையாது. உலகத்திலே வணங்கப்படக்கூடிய எல்லாமே, அல்லாஹுவை தவிர உள்ள எல்லாவற்றுமே வணக்கத்துக்கு தகுதியே கிடையாது. அவர்களிடத்திலே அவர்கள் ரஹ்மானாகவோ, ரஹீமாகவோ, ரப்புல் ஆலமீனாகவோ, மாலிக் யௌமித்தீனாகவோ இல்லை. இதுதான் அல்லாஹுடைய அடிப்படை பண்புகள். ஏனைய பண்புகளை எல்லாம் இந்த பண்புகள் உள்ளடக்கி இருக்கின்றன. அல்லாஹுடைய அஸ்மாக்களிலே அடிப்படையான பெயர்களாக இவை விளங்குகின்றன. ஏனைய பெயர்கள் இந்த பெயர்களுக்குள் உள்ளடங்குகின்றன. எனவே இப்படிப்பட்ட பண்புகளை உடைய ஒருவன், உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே தான் நாங்கள் உதவியும் தேடுகிறோம். உண்மையிலே அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன கற்றுத்தருகிறான்? உன்னிடத்தில் மாத்திரம்தான் உதவி தேடுகிறோம், நீதான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாங்கள் உன்னுடைய அடிமை. எனவே உன்னிலே நாங்கள் தவக்குள் வைக்கிறோம், உன்னிலே நாங்கள் பாரம் சாட்டுகிறோம். எங்களுக்கு யாரும் கிடையாது, நீதான் எங்களுக்கு இருக்கிறாய் என்று நாங்கள் அல்லாஹுக்கு முன்னால் பணிய வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு கற்றுத்தருகிறான். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம், உன்னிடத்தில் தான் உதவி தேடுகிறோம். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், இய்யாக நஅபுது என்று சொல்கிற பொழுது உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். இஸ்திஆனா, உதவி தேடுதல் என்பதும் ஒரு வணக்கம். அதாவது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் முடியுமான விடயங்கள் இருக்கிறது. உதாரணமாக எங்களுடைய ரிஸ்கிலே பரக்கத் செய்வது. அதே போன்று ஒரு குழந்தை வேண்டும். இது யார் கொடுக்க வேண்டும்? யாருமே கொடுக்க முடியாது, அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். அல்லாஹ் யாருக்குமே அந்த அதிகாரம் கொடுக்கவில்லை. எனவே ஒருவர் யாரிடத்திலே கேட்க வேண்டும்? அதற்கு உதவி அல்லாஹ்விடத்திலே தான் தேட வேண்டும்.
எனவே அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுதல் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சக்தியுள்ள ஒரு விடயத்திலே அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான் நாம் கேட்க வேண்டும். உலகத்திலே நாம் இன்னொருவரிடத்திலே சில பொருட்களை, உதவிகளை கேட்போம். அது அவர்களுக்கு சக்தியுள்ள விடயத்திலே நாம் கேட்கலாம். அதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு அனுமதித்திருக்கிறான். அப்படி நாங்கள் கேட்டாலுமே எங்களுடைய தவக்குல் எங்கே இருக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கு. இது ஒரு சபப் மட்டும்தான், இவர் ஒரு காரணம் மட்டும்தான் என்று நாங்கள் நினைக்க வேண்டும். ஆனால் உண்மையாக எங்களுக்கு உதவி செய்பவன் அல்லாஹு தாலா தான். அவர் நினைத்தாலும் அல்லாஹ் நாடவில்லை என்றால் நடக்காது. என்றால் அல்லாஹ் தான் அதனை அவரை காரணமாக சபபாக வைத்திருக்கிறான். ஆனால் உண்மையாக உதவி செய்யக்கூடிய தவக்குல் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தான் இருக்க வேண்டும். இங்கே நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், இஸ்திஆனா உதவி தேடுதல், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திப்பது, உதவி தேடுவது, அது ஒரு வணக்கம். நஅபுது என்பதிலே அதுவும் அடங்கிவிட்டது. என்றால் நஅபுது என்பது எல்லா வணக்க தொழுகை, நோன்பு, எல்லா வணக்கமும் அதிலே உள்ளடங்கும். அல்லாஹ்வுக்கு தான் நாங்கள் எல்லா வணக்கத்தையும் செலுத்துகிறோம். அதே நேரத்திலே ஏன் அல்லாஹு தஆலா இஸ்திஆனாவை மற்றும் பிரித்து சொல்கிறான், தனியாக சொல்கிறான் என்றால், எங்களுடைய எல்லா வணக்கத்துக்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை. இய்யாக நஅபுது வரையிலே சொன்ன விடயங்கள் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்லிவிட்டு அவனை நாங்கள் வணங்க வேண்டும் என்று அங்கே முடிக்கப்பட்டிருக்கு. இய்யாக நஸ்தஈனுக்கு பிறகு வரக்கூடியது அடியார்களோடு சம்பந்தப்பட்டது. என்றால் உதவி எங்களுக்கு தேவை. நாங்கள் அல்லாஹ்வை வணங்குகிறோம், அந்த வணக்கம் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு என்ன செய்யும்? நிச்சயமாக கிடைக்கும். எனவே இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இதுவும் அடியாரோடு சம்பந்தப்பட்ட கடைசி வரையிலே இனிமேல் வரப்போகக்கூடிய எல்லாமே அடியார்களோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கிறோம், அல்லாஹ்வை வணங்கிவிட்டு இதெல்லாம் நாம் செய்துவிட்டு என்ன கேட்கிறோம்? அல்லாஹ்விடத்திலே உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு மேலே அல்லாஹ்வை அவ்வளவு புகழ்ந்து விட்டு நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், மிகச் சிறப்பான ஒன்றை கேட்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எது மிக முக்கியம்? எங்களுக்கு உண்ணுவது, குடிப்பது, உறங்குவது, ஆடை அணிவது, ஒரு சமாதான சூழலிலே வாழுவது, எங்களுடைய நிறைய அருட்கொடைகள் இருக்கின்றன. ஆனால் அது எல்லா அருட்கொடைகளை விடவும் மிக முக்கியமான அருட்கொடை என்ன தெரியுமா? எங்களுக்கு ஹிதாயத் கிடைப்பது. எங்களுக்கு எல்லா அருட்கொடைகளையும் கிடைத்து ஹிதாயத் எங்களிடத்தில் இல்லை என்றால், எங்களுக்கு நேர்வழி கிடைக்கவில்லை என்றால் எந்த பயனுமே கிடையாது. ஆனால் எங்களுக்கு எந்த ஒன்றும் கிடைக்காமல் ஹிதாயத்து மட்டும் கிடைத்தால் அது போதுமானது நாங்கள் மறுமையிலே தப்புவதற்கு. எனவே இவ்வளவு அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு, அல்லாஹுவை உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்தில் தான் உதவி தேடுகிறோம், நீ தான் உதவி செய்ய வேண்டும், உன்னை மாத்திரம்தான் வணங்குகிறோம், இதையெல்லாம் நாம் சொல்லி அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய இறைஞ்சலை முன்வைத்து என்ன கேட்கிறோம்? எங்களுக்கு நேரான வழியை காட்டு, நேரான வழியிலே எங்களை செலுத்திவிடு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஹிதாயத்தை கேட்கிறோம். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. இது கிடைக்கவில்லை என்றால் எது கிடைத்தாலும் பயன் கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இஹ்தினா எங்களுக்கு வழிகாட்டு, ஹிதாயா எதை காட்டு? அஸ்ஸிராத்தல், சிராத் பாதை, அல் முஸ்தகீம் நேரான பாதை, நேரான பாதை எங்களுக்கு காட்டு, வளைவில்லாத தெளிவான பாதையை எங்களுக்கு காட்டு. அந்த பாதையிலே நாங்கள் பயணிப்பதற்கான, எங்களுடைய நோக்கத்தை அடைவதற்கான தெளிவான வழியை காட்டு என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். இங்கே பாருங்கள், சிராத்துல் முஸ்தகீம் தெளிவான பாதை என்பது என்ன? அதனை எங்களுக்கு காட்டு என்பது மட்டுமல்ல, அதிலே எங்களை வழிநடத்து என்பதும் இந்த இஹ்தினா என்பதிலே இருக்கிறது. ஏனென்றால் ஹிதாயத் இரண்டு வகை. ஒன்று, இதுதான் சரியான வழி என்று காண்பிப்பது. இதற்கு நாங்கள் என்ன சொல்வோம்னா ஹிதாயத்து இர்ஷாத், வழிகாட்ட. அல்லாஹ் தஆலா நபியை பற்றி குர்ஆனில் என்ன சொல்கிறான்? وَإِنَّكَ لَتَهْدِي إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ, நபியே நீங்கள் நேரான ஒரு வழியின் பக்கம் வழிகாட்டுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது என்ன வழிகாட்டல்? இந்த வழிதான் நேரான வழி என்று சொல்லுவது, கற்றுக் கொடுப்பது இல்ம். இன்னொன்று இருக்கிறது, அமல் செய்ய வைப்பது, அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வது, ஹிதாயத்து தௌஃபீக்.
நிறைய பேருக்கு இதுதான் நேரான வழி, இதுதான் சரியான வழி என்று தெரிந்தாலும், ஆனால் அவர்களால் அந்த வழியிலே செல்வதற்குரிய தௌஃபீக் கிடையாது. அவர்கள் பிழையான வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். மனமுரண்டாக அல்லது உலக லாபங்களுக்காக, மன உச்சிக்காக தவறான வழியிலே செல்வார்கள். எனவே ஹிதாயத்து இர்ஷாத் மட்டுமல்ல, ஹிதாயத்து தௌஃபீக் இதுவும் எங்களுக்கு தேவை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான் நபியை பார்த்து, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த். நபியே, நீங்கள் நேசிப்பவர்களுக்கெல்லாம் உங்களால் நேர்வழி காட்ட முடியாது. அங்கே அல்லாஹ் நேர்வழி காட்ட முடியாது என்று சொன்னது எது? நீங்கள் விரும்பியவர்களை நேர்வழி காட்ட முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரை? அபூ தாலிப் விஷயத்திலே. ஏன்? அபூ தாலிபுக்கு கூட இது ஹக்கென்று தெரியும், ஆனால் அது தௌஃபீக், ஹிதாயத்து தௌஃபீக் கிடையாது. ஏன்? அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான்? நீங்கள் வழிகாட்டுகிறீர்கள். அது என்ன? இலா சிராத்தி முஸ்தகீம். அங்கே இலாவை பயன்படுத்துகிறான். இதுதான் சரியான வழி என்று காண்பிப்பது. ஆனால் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான்? நீங்கள் வழிகாட்ட முடியாது, நீங்கள் விரும்பியவர்களுக்கு நேர்வழி. அங்கே நேர்வழி காட்ட முடியாது என்ற ஹிதாயத் எந்த ஹிதாயத்? ஹிதாயத்து தௌஃபீக், நேர்வழியிலே செலுத்த முடியாது. எனவே இங்கே நாங்கள் இரண்டையும் கேட்கிறோம். இதுதான் சரியான வழி என்று எங்களுக்கு காட்டு, அந்த வழியிலே எங்களை செலுத்து. அங்கே அல்லாஹு தஆலா இலா என்பதை பயன்படுத்தவும் இல்லை. என்றால் இலா பயன்படுத்துகிற பொழுது வெறுமனே ஹிதாயத்து இல்ம், அதாவது ஹிதாயத்து இர்ஷாத், வழிகாட்டலுக்குரிய ஹிதாயத்தை மாத்திரம் குறிக்கலாம். அதனால் இலா இல்லாமல், இலா என்ற அந்த வார்த்தை இல்லாமல், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியிலே எங்களை வழிநடத்து. எனவே நேரான வழிதான் என்பதை காண்பித்து அதில் எங்களை வழிநடத்தி எங்களை அதிலே உறுதியாக இருக்கச் செய் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நேரான வழி காட்டுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன கேட்க வேண்டும்? நீ யாருக்கு நிஅமத் செய்தாயோ அவர்களுடைய வழி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். சுப்ஹானல்லாஹ். ஒரு பாதையிலே நாங்கள் செல்வதற்கு எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பயணத்தோழன் இருந்தால் அந்த பயணம் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி யாருக்கு நீ நிஅமத் செய்திருக்கிறாயோ அவர்களுடைய வழி. எனவே எங்களுக்கு அந்த பாதையிலே செல்வதற்கு நல்ல பயணத்தோழர்கள் வேண்டும். அதுதான் நீ அருள் பாக்கியம் செய்தவர்களுடைய வழி. சிராத்தல்லதீன அன்அம்த, நீ நிஅமத் செய்தாயே அவர்களுடைய வழி என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்கிறான். உண்மையிலே அல்லாஹ் தஆலாவால் நிஅமத் செய்யப்பட்டவர்கள் யார்? அல்லாஹ்வால் நிஅமத் செய்யப்பட்டவர்கள் யார் என்றால், இல்மும் அமலும் கொடுக்கப்பட்டவர்கள். இதுதான் சரியானது என்று அறிந்தார்கள், அந்த வழியிலே நடந்தார்கள். அதுதான் அல்லாஹ்வால் நிஅமத் செய்யப்பட்டவர்கள். இன்னும் உங்களுக்கு பின்னால் தெளிவாக விளங்கும். அல்லாஹு தஆலா நிஅமத் செய்தவர்கள் யார் என்பதை சூரத்து நிசாவுடைய 69வது வசனத்திலே சொல்கிறான். வமன் யுத்இல்லாஹ வர்ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுகிறார்களோ ஃபஉலாயிக, அவர்கள் மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அவர்கள் யாரோடு இருப்பார்கள்? அல்லாஹு தஆலா அருள் செய்தவர்கள், அருள் பாக்கியம் செய்தவர்களோடு இருப்பார்கள், நிஅமத் செய்தவர்களோடு இருப்பார்கள். இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான்? வமன் யுத்இல்லாஹ வர்ரசூல், வமன் யுத்இல்லாஹ வர்ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுவார்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு வழிபடுவார்கள் என்றால் யார்? இதுதான் மார்க்கம், இதுதான் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய விடயம், இதுதான் ரசூல் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்று அறிந்து அதனை கடைபிடிக்கக்கூடியவர்கள். அதான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பவர்கள், அல்லாஹ்வுடைய விலக்கல்களை தவிர்த்து நடப்பவர்கள். எனவே அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்கிறார்கள், குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து அந்த இல்ம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அமல் இருக்க வேண்டும். இருந்தால் இப்படியானவர்கள் யாரோடு இருப்பார்கள்? அல்லாஹ் நிஅமத் செய்தவர்களோடு இருப்பார்கள். இன்னும் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். யார் அந்த நிஅமத் செய்தவர்கள் தெரியுமா? மினன் நபியீன், நபிமார்கள், வஸ்ஸித்தீகீன், சித்தீகீன். யார் நபிமார்கள்? சிறந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏனைய நபிமார்கள். பிறகு சித்தீகீன், சித்தீகீன்களில் முதன்மையானவர் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் போன்றவர்கள். வஷ்ஷுஹதா, ஷுஹதாக்கள், உயிர்த்தியாகிகள். கன்ஃபார்மான உயிர்த்தியாகிகள் யார்? நபித்தோழர்கள். நிறைய நபித்தோழர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள். வஸ்ஸாலிஹீன், சாலிஹானவர்கள். கன்ஃபார்மாக இவர்கள் நபித்தோழர்கள், அதாவது சாலிஹீன்கள் தான், நல்லடியார்கள் தான் என்று அறியப்பட்டவர்கள் யார்? அல்லாஹ் மூமீன்கள் என்று சாட்சி சொன்னவர்கள், சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று சாட்சி சொல்லப்பட்டவர்கள் யார்? சஹாபாக்கள், நபித்தோழர்கள். எனவே இதில் இந்த விடயத்தில் சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்பதிலே முதன்மையாக இடம்பெறக்கூடியவர்கள்
சிறந்த உம்மத்திலே இருந்த சிறந்த சமூகமான நபித்தோழர்கள் தான். எனவே அப்படியானவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டு என்று தான் நாங்கள் கேட்கிறோம். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ நிஅமத் செய்தவர்களுடைய வழி. யார் நிஅமத் செய்யப்பட்டவர்கள்? நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்று அல்லாஹ் வேறு வசனத்திலே சொல்கிறான். வஹசுன உலாஇக ரஃபீகா, அவர்கள் தோழமை கொள்வதற்கு அவர்கள் சிறந்தவர்கள், தோழர்களால் அவர்கள் சிறந்தவர்கள் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே சிறந்த தோழர்கள் அவர்கள் தான். எனவே அவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டு. இந்த பாதையிலே நாங்கள் மட்டுமல்ல, எங்களுக்கு முன்னாலும் நிறைய பேர் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் தான் நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள். இந்த உம்மத்தின் சிறந்தவர்கள் யார்? நபித்தோழர்கள். எனவே அவர்களுடைய பாதையை நாங்கள் இங்கே கேட்கிறோம். இங்கே தொடர்ந்து அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்றால், கைரில் மக்தூபி அலைஹிம், நீ கோபப்பட்டவர்களுடைய அவர்கள், நீ கோபப்பட்டவர்கள் அல்ல. யார்? நீ நிஅமத் செய்தவர்கள், உன்னுடைய கோபத்துக்குள்ளானவர்கள் அல்ல. கைரில் மக்தூபி அலைஹிம் என்றால் கோபத்துக்கு உள்ளானவர்கள் அல்ல. எனவே கோபத்துக்குள்ளானவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். சத்தியத்தை அணுகுவதிலே நியமத் செய்யப்பட்டவர்கள் யார் என்றால் இல்மும் அமலும் கொடுக்கப்பட்டவர்கள். கோபத்துக்குள்ளானவர்கள் யார்? யூதர்கள், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்கள். அவர்களை போன்று நடப்பவர்களும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்கள். ஏன் அவர்கள் கோபத்துக்குள்ளானார்கள்? அவர்களிடத்திலே இல்ம் இருந்தது, தெரியும் இது சத்தியம் என்று. ஆனால் மனமுரண்டாக மனோ இச்சையை பின்பற்றி உலக லாபங்களுக்காக என்ன செய்தார்கள்? அந்த சத்தியத்தை எடுத்து நடக்கவில்லை. தெரிந்து அதுக்கு முரண்பட்டார்கள். இனி அவர்கள் கடுமையான குற்றவாளிகள். தெரியாமல் ஒன்றை, அறிவில்லாமல் செய்வதை விடவும் அறிந்தறிந்து அதனை செய்யாமல் இருப்பது, அதனை கைவிடுவது, புறக்கணிப்பது மிகப்பெரிய குற்றம். அதனால் மக்தூப் அலைஹிம், அல்லாஹ் ஆரம்பமாக சொல்கிறான், கைரில் மக்தூபி அலைஹிம் என்ற கடுமையான குற்றவாளிகள் அவர்கள். அவர்கள் அல்ல நியமத் செய்யப்பட்டவர்கள், உன்னுடைய கோபத்துக்குள்ளானவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய கோபத்தை தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஆனாலும் உன்னுடைய கோபம் என்று மரியாதைக்காக அல்லாஹ்வுடைய கோபம் என்று இங்கே சொல்லப்படவில்லை. அல்லாஹ்வோடு நாங்கள் உரையாடுகின்ற இந்த நேரத்திலே கைரில் மக்தூபி அலைஹிம், கோபத்துக்கு உள்ளாகாதவர்கள் அவர்கள். இன்னும் அல்லாஹ் யூதர்களை பற்றி சொல்கிற பொழுது, மன் லஅனஹுல்லாஹு வகதிப அலைஹ், அல்லாஹ் லானத் செய்தவர்கள், அல்லாஹ் கோபப்பட்டவர்கள் என்றெல்லாம் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். ஃபபாஉ பிகதபின் அலா கதப், கோபத்துக்கு மேல் கோபத்தை சம்பாதித்துக் கொண்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்கிறார். கோபம் என்ற பண்புக்கு யூதர்கள் உரித்தான, அவர்களுடைய விசேடமான ஒரு பண்பாக அது இருக்கிறது. அதனால் அவர்கள் மட்டுமல்ல, இந்த உம்மத்திலும் யார் யூதர்களை போன்று மனமுரண்டாக நடக்கிறார்களோ அவர்களோடு அந்த கோபத்துக்குள்ளானவர்களுடைய நிலையிலே இருப்பார்கள், அவர்களுடைய பாதையில் இருப்பார்கள். எனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு இல்மு தந்ததற்கு பிறகும் அதனை நாங்கள் புறக்கணிக்கின்றவர்களாக எங்களை ஆக்கக்கூடாது என்பதை இங்கே எச்சரிக்கிறான். சத்தியத்தோடு, இல்மோடு, அமலோடு ஒரு மக்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா இங்கே மூன்றாக பிரித்து காட்டியிருக்கிறான். ஒன்று நியமத் செய்யப்பட்டவர்கள், அவர்கள் இல்ம அறிந்து அமல் செய்யக்கூடியவர்கள். அடுத்தது மக்தூபு அலைஹிம், கோபத்துக்குள்ளானவர்கள், இல்மை அறிந்து எடுத்து நடக்காதவர்கள். அடுத்தது வலத்தாலீன், அவர்கள் வழிகேடர்களும் அல்ல. நீ நியமத் செய்தவர்கள் வழிகேடர்களும் அல்ல. அப்படியானவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டு என்று நாங்கள் கேட்கிறோம். யார் அந்த வழிகேடர்கள்? வழிகேடு என்றால் என்ன? அரபு மொழியிலே தொல்ல என்றால் என்ன என்றால், அடிப்படை அர்த்தம் ஒன்றை சரியான பாதையை தவறவிட்டவர்கள். எனவே சரியான பாதை இதுதான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை, அதை தேடுவதிலே அவர்கள் குறை வைத்து விட்டார்கள், அல்லது கண்மூடித்தனமாக பின்பற்றி விட்டதனால் அவர்களுக்கு இது சரியான பாதை ஒன்று இருக்க வேறொன்றை சரியான பாதை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சரியான பாதையை தவறவிட்டவர்கள் தால்லீன், தான் வழிகேடர்கள், வழி தவறியவர்கள் என்பதற்குரிய அர்த்தம் தான். இது யாருக்கு மிக பொருந்தும் என்றால் நசாரா. ஏன் நசாராவை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிற பொழுதும் அவர்களை வழிகேடர்கள் என்று வர்ணித்திருக்கிறான். அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தாலும் அவர்கள் சத்தியத்தை தவறவிட்டார்கள். யாரோ ஒருவர் உருவாக்கியதை, ஈசா நபி அவர்கள் உருவாக்கியது, அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் என்று நினைத்து கொண்டார்கள். அதனால் தவறான வழியிலே அவர்களுடைய வரலாற்றிலே போனார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்களுடைய அடிப்படை இறை கோட்பாட்டிலேயே கடுமையான கருத்து வேறுபாட்டை அவர்கள் வரலாறுகளை கொண்டார்கள். அதற்கு பெரிய பிரச்சனை அவர்களுக்குள்ளே வந்தது. அவர்கள் சில கட்டங்களிலே முடிவுக்கு வருவதற்கு அவர்களுடைய ஒன்றுகூடல்களிலே எதை பற்றி விவாதிக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய திருத்துவத்தை பற்றி, அவர்களுடைய இறை கோட்பாட்டை பற்றி. இதிலே அது கடுமையான கருத்து முரண்பாடு. இப்படி ஒரு கருத்து முரண்பாடு வருகிற அளவுக்கு அவர்கள் சத்தியத்தை இழந்தார்கள். எனவே
அல்லாஹு தாலா குர்ஆனிலே அவர்களை பற்றி வருகின்ற பொழுது என்ன சொல்கிறான் என்றால், அவர்களுடைய மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள். இப்போது உள்ள பிறகு இருக்கக்கூடிய நசாராக்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலா தத்தபிஉ அஹ்வாஅ கௌமின் கத் ضلوا மின் கப்ல். இதுக்கு முன்னால் வழிகட்டு போனார்களே, தவறான வழியிலே போய்விட்டார்களே, அவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். வஅضلوا கதீரா, அவர்கள் அதிகமானவர்களை வழிகெடுத்து விட்டார்கள். வضلوا عن سواء السبيل, நேரான வழியிலிருந்து அவர்கள் தவறான வழிக்கு போய்விட்டார்கள், தவறிவிட்டார்கள். எனவே அவர்களை நீங்கள் இன்னும் பின்பற்றி கொண்டிருக்காதீர்கள் என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே எங்களுக்கு சொல்கிறான். உண்மையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி நாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. குறுகிய நேரத்தில் அதில் உள்ள எல்லா விடயங்களையும் எங்களால் பேசி முடித்துவிட முடியாது. புத்தக கணக்கிலே இந்த சூறாவை பற்றி எழுதியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் சுருக்கமாக பேச வேண்டும் என்பதனால் நாங்கள் இந்த அளவோடு பேசியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கேட்ட விடயங்களை நாங்கள் எங்களுடைய மனதுக்கு எடுத்து அதனை நாங்கள் பயன்படுத்துவோம். இது முக்கியமான ஒரு சூறா, ஆழமான ஒரு சூறா. அல்லாஹு தாலாவுடைய முக்கியமான 4 பண்புகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்ற விடயம் அல்லாஹ் என்ற வார்த்தையிலே, இய்யாக நஅபுது என்ற வார்த்தையிலே எங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. அவன்தான் இந்த உலகத்துக்கு எல்லாம் அருள் செய்கிற அருளாளன், அவன்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரி, அவன்தான் மறுமை நாளையிலும் அவன்தான் அதிகாரி என்கின்ற முக்கியமான அல்லாஹ்வுடைய பண்புகள் இங்கே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதே போன்று நாம் அல்லாஹு தாலாவிடத்தில் துஆ கேட்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும்? முதலிலே நாம் அல்லாஹுவை புகழ வேண்டும் என்கின்ற வழிகாட்டல் எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. முதலிலே நாம் அல்லாஹுவை நிறைய புகழ்ந்து விட்டுத்தான் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே ஹிதாயத்தை இந்த இடத்திலே கேட்கிறோம். எனவே அல்லாஹுடைய பண்புகளை வைத்து புகழ வேண்டும். அதே போன்று இன்னொரு விடயம் இருக்கிறது. இன்னொரு வசீலா என்னவென்றால், புகழ்வது ஒரு வசீலா. அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வை புகழ வேண்டும். இன்னொரு வசீலா, நாங்கள் அல்லாஹு தாலாவுடைய அடிமைகள், அவனைத்தான் நாங்கள் ஓர்மைப்படுத்துகிறோம், அவனுடைய தௌஹீதை நாங்கள் முன்வைக்க வேண்டும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று நாங்கள் முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்க முடியும். எனவே அதே போன்று அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே பல விடயங்களை உள்ளடக்கியிருக்கிறான். அதிலே முக்கியமாக இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்பதுதான் குர்ஆனுடைய ரகசியமே. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா, அதிலும் அந்த ஃபாத்திஹாவுடைய ரகசியமே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்கின்ற அந்த வார்த்தை தான் என்று சில அறிஞர்கள் சொல்வார்கள். எனவே அந்த ஆயத் மிக முக்கியமான ஒரு ஆயத்தாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாங்கள் கேட்ட விடயங்களை கொண்டு எங்களுக்கு பயனடைய செய்வானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.